ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆரோக்கிய உணவு. இன்னைக்கு 2 விதமான கேக் பார்க்கலாம். சிம்பிளான இன்ஸ்டன்டான ஒரு ஸ்நாக்ஸு காலையில் குழந்தைகளுக்கு 15 நிமிஷத்துலேயே செஞ்சு கொடுத்துடலாம். அதுக்கு முட்டை எடுத்துக்கோங்க. முட்டையை நல்லா அடிச்சுக்குங்க. அப்போ தான் நல்லா நுர வர வர அடிச்சுக்குங்க. கேழ்வரகு மாவு சேர்த்துக்குங்க. தேங்காய் சேர்த்துக்குங்க. தேங்காய் ஒரு 1/2 கப் சேர்த்துக்குங்க. பேக்கிங் சோடா கொஞ்சம் சேர்த்துக்குங்க. வெள்ளை பாகு சேர்க்குறேன். சர்க்கரை எது இருக்கோ அதை சேர்த்துக்குங்க. நாட்டு சர்க்கரை, வெள்ளைப்பாகு இல்லை வெள்ளம் நொறுக்கி வச்ச வெல்லம், இது எது வேணாலும் சேர்த்துக்குங்க. நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. இது ரொம்ப ஹெல்தியான இன்ஸ்டண்ட்டான ஒரு கேக்கு. தயிர் சேர்த்துக்குங்க 1/2 கப்பு. காலையில் எழுந்திரிச்சோன்னா குழந்தைகளுக்கு என்ன ஸ்நாக்ஸ் கொடுக்குறோன்னு சொல்கிறதே நம்மளுக்கு ஒரு பெரிய இதாக இருக்கும், ஹெடாக்காக இருக்கும். அதுக்கு இந்த மாதிரி இன்ஸ்டண்ட்டாக ஒரு 15 நிமிஷத்தில் ரெடி பண்ணிடலாம். அந்த கேக்கு காலையில் குழந்தைகளுக்கு கொடுத்து விட்டிங்கன்னா நம்மளுக்கு அவ்வளோ தேவையில்லை, குழந்தைகளுக்கு நல்லா சாப்பிட்லன்னு சொல்லி. இது இந்த மாதிரி இன்ஸ்டண்ட்டாக ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுக்கல குழந்தைகளுக்கு ஹெல்த்தியாகவும் இருப்பாங்க. நம்ம கடையிலையும் வாங்க தேவையில்லை. இது ஈவினிங் ஸ்நாக்ஸாக இருக்கட்டும், காலையில் இது குழந்தைகளுக்கு ஸ்நாக்ஸு ஸ்கூலுக்கு கொடுத்து விட்றோன்னா இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். இட்லி எப்படி வேக வைக்கிறீங்களோ அதே போல் தான் வேக வைக்கணும். நான் ஒரு பாத்திரத்தில் பட்டர் பேப்பர் வச்சுக்கோங்க. இல்லை நீங்கள் எப்படி இட்லி செய்வீங்களோ அதே மாதிரி மெத்தட்லேயே செய்யுங்க. ரொம்ப ஈஸியானது தான். ஏலக்காய் நுணுக்கி சேர்த்துக்குங்க. கொஞ்சம் ஃப்ளேவர் நல்லா குழந்தைகளுக்கு பிடிக்கிற மாதிரி செய்யணும்னா கொஞ்சம் சாக்லேட்டும் பவுடரும் சேர்த்துக்குங்க. கோகோ பவுட்ரு சேர்த்திங்கன்னா சாக்லேட் ஃப்ளேவர் இருக்கும். இப்போ இதில் ஊற்றுங்க. எப்போவுமே ஃபில் பண்ணுறது பாதி அளவு தான் பண்ணணும். ஏன்னா உப்பி அது மேலே வரும். ஃபுல்லாக ஃபில் பண்ணி வைக்காதீங்க, பொங்கி கீழே வடிஞ்சிரும். இது அப்படியே இட்லி சட்டியில் தண்ணி சேர்த்து கீழே ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க. கீழே ஒரு ஸ்டாண்ட் மாதிரி கீழே ஏதாவது வச்சுக்கோங்க. வச்சுட்டு கேக் செய்கிற பேனை வைங்க. இட்லி மூடி போட்டு மூடுங்க. கேஸ் ஆன் பண்ணுங்கள். இட்லி பாத்திரத்தை வைங்க. அதிகபட்சம் 15 நிமிஷம் போதும், வெந்துடும். பாருங்கள், கேக் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ என்ன பண்ணணும்னா நீங்கள் ஒரு டூத் ஸ்டிக் வச்சு வெந்திருக்கா என்னன்னு செக் பண்ணிக்கோங்க. உள்ள நடுவில் வேகாமல் இருக்கும், அதனால் குத்தி பார்த்தீங்கன்னா அது வெந்திருக்கா, ஸ்பூன் வச்சு குத்தி பார்த்தீங்கன்னா வெந்திருக்கிறது நல்லா தெரியும். ஒட்டாமல் வந்துச்சுன்னா வெந்துருச்சுன்னு அர்த்தம். லேசாக ஒட்டுது பாருங்கள். இன்னும் கொஞ்சம் நேரம் வேக வைக்கணும். பாருங்கள், நான் பாதி தான் ஊற்றினேன், ஆனால் அது டபுள் சைஸ் மேலே உப்பி நல்லா வந்திருக்கு பாருங்கள். இது வந்து சாதாரண கேக்கு எப்படி செய்கிறீங்களோ அதே மாதிரில தான் இந்த கேக்கும். ஸ்டீமில் செய்யலை, சீக்கிரம் ரெடி ஆயிரும், ஹெல்தியானது. அதனால் ஸ்டீமில் செய்கிறது தான் நல்லது. 15 நிமிஷத்துலேயே கேக் கேட்டோடனே செஞ்சு கொடுத்துடலாம். ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். கேஸ் ஆஃப் பண்ணுங்கள். அப்படியே மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் மூடி வைங்க. கேக் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இதை வந்து அப்படியே நீங்கள் பிளேட்டில் கவுத்தி அதை எடுத்துக்கு தனியாக எடுங்க. தானாக பேந்துட்டு வந்துடும். இல்லாட்டா கத்தி வச்சு கொஞ்சம் நிமிட்டிட்டு எடுங்க. பட்டர் பேப்பர் எடுத்துருங்க. எப்படி இட்லி நீங்கள் எப்பவும் செய்வீங்களோ அதே மாதிரில செய்யுங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒரு ஹெல்தியான ஈஸியான ஒரு ஸ்நாக்ஸு குழந்தைகளுக்கு. அது மட்டும் இல்லை, பெரியவங்களுக்கும் டயட் ஃபாலோ பண்ணுறவங்களுக்கும் இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் ட்ரை பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். கேக் ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி செய்கிறதுக்கான இன்க்ரீடியன்ஸ் வீடியோடைய கடைசியில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்க. தமிழ்லையும் இங்கிலீஷ்லையும் கொடுத்துருக்கேன். இந்த ரெசிபி கண்டிப்பாக பிடிக்கும் நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த சேனலில் செய்கிற எல்லா ரெசிபீஸுமே ஒயிட் சுகர் இல்லாமல், ரிஃபைன் ஆயில் இல்லாமல், மைதா இல்லாமல், இல்லை ஆர்டிஃபிஷியல் எதுவும் ஃப்ளேவரோ இல்லை கெமிக்கலோ சேர்க்காம தான் எல்லா ரெசிபீஸ் செய்கிறேன். அதனால் தாராளமாக நீங்கள் ட்ரை பண்ணலாம், பெரியவங்கள்லேருந்து சின்னவங்கள வர. அது மட்டும் இல்லாமல் டயட் பீப்புளுக்கும் இதை ஃபாலோ பண்ணலாம். மற்ற ரெசிபீஸும் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். பிடிக்கலைன்னா கூட உங்களுக்கு ஏன் பிடிக்கலைன்னு நீங்கள் கமெண்ட் பண்ணலாம். அதோட உங்களோட ஃபேவரட் ரெசிபியை எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன். ரவா பீட்ரூட் கேக் எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். ரொம்ப ரொம்ப சிம்பிளானது. ஸ்டீம் பண்ணி தான் செய்ய போகிறது. ரவா எடுத்துக்கங்க, 1 கப் ரவா. வறுத்து வச்சது இல்லை வறுக்காமல் கூட எடுக்கலாம். தயிர் சேர்த்துக்குங்க. 1/2 கப் பால் சேர்த்துக்குங்க. பேக்கிங் சோடா சேர்த்துக்குங்க. உப்பு சேர்த்துக்குங்க. நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. இட்லி மாவு பதத்துக்கு இருக்கணும், ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது. நல்லா கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 10 நிமிஷம் மூடி போட்டு மூடி வைங்க. அதுக்குள்ளே பீட்ரூட் ரெடி பண்ணிடலாம். பீட்ரூட் தோல் சீவிக்குங்க. பீட்ரூட் சின்ன சின்னதாக நறுக்கிக்குங்க. நல்லா அரைச்சி எடுத்துக்குங்க. நல்லா நைஸாக அரைச்சிக்குங்க. கொஞ்சம் தண்ணி சேர்த்து அரைச்சிக்குங்க.
வெள்ள பாகு சேர்த்துக்குங்க, இல்ல சர்க்கரை சேர்த்துக்குங்க, இல்ல நாட்டு சர்க்கரை சேர்த்துக்குங்க. ஒரு 7 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்குங்க. பீட்ரூட் பேஸ்ட் சேர்த்துக்குங்க. நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. ஏற்கனவே 10 நிமிஷம் ஊறிடுச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. இந்த கேக் வந்து ரொம்ப ஹெல்தியானது. ஏன்னா, இதில வந்து வெல்லம், நாட்டு சர்க்கரை, அப்புறம் வந்து பீட்ரூட் ஒரு ஆர்ட்டிஃபிஷியல் ஃப்ளேவர் இல்லாம, ஆர்ட்டிஃபிஷியல் கலர் இல்லாம செய்றோம். அதனால ரொம்ப ஹெல்தியானது. குழந்தைகளுக்கு ஸ்நாக்ஸ்க்கு செய்யல இது சூப்பரா இருக்கும். ஏலக்காய நுணுக்கி சேர்த்துக்குங்க. நெய் சேர்த்துக்குங்க. தேங்காய் சேர்த்துக்குங்க. 1/2 கப் தேங்காய். நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. கேக் செய்றதுக்கான பேன் எடுத்துக்குங்க. அதில பட்டர் பேப்பர் வச்சுக்குங்க அடியில. கேக் பேட்டர் வந்து சேர்த்துக்குங்க. நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்குங்க. இட்லி சட்டி ரெடி பண்ணுங்க. தண்ணி சூடு பண்ணுங்க. கீழ ஒரு ஸ்டாண்ட் மாரில வச்சுக்குங்க. கேக்க வைங்க. மூடி போட்டு மூடிங்க. மூடி போட்டு மூடி கேஸ் ஆன் பண்ணுங்க. ஸ்டீம் பாத்திரத்த வைங்க. ஸ்டீம் பண்ணுங்க. ஒரு அ வே வெந்திருக்கா என்னன்னு செக் பண்ணிக்கங்க. ஒரு 15 நிமிஷம் ஆகும் வேகுறதுக்கு. வெந்துருச்சு. கேஸ் ஆஃப் பண்ணுங்க. அப்படியே சர்வ் பண்ணுங்க. ஒரு ஈஸியான ரவா கேக் ரெடி ஆயிடுச்சு. இந்த 2 ரெசிபில உங்களுக்கு எந்த ரெசிபி ரொம்ப பிடிச்சிருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த ரெசிபி செய்றதுக்கான இன்கிரீடியன்ட்ஸ் வீடியோவுடைய கடைசியில குடுத்துருக்கேன். தமிழ்லயும், இங்கிலீஷ்லயும் குடுத்துருக்கேன். செக் பண்ணிக்கங்க. அப்படியே கட் பண்ணி சர்வ் பண்ணுங்க. உங்களுடைய ஃபேவரட் ரெசிபியையும் கமெண்ட் பண்ணுங்க. பாருங்க பீட்ரூட் கேக் ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப சாஃப்ட்டான, டேஸ்டியான, ஈஸியான ஸ்நாக்ஸ். இந்த ரெசிபி செய்றதுக்கான இன்கிரீடியன்ட்ஸ் குடுத்துருக்கேன் பாருங்க. தமிழ்லயும், இங்கிலீஷ்லயும் குடுத்துருக்கேன். மீண்டும் ஈஸியான ரெசிபியுடன் சந்திப்போம். பாய்.